ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரதீப் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஐஇசி கோட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அண்ட் ப்ராடக்ட் செலெக்ஷன், எப்படி ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லியிருந்தேன், அதாவது எஸ்எஸ்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி. ஆனால் எஸ்எஸ்ஐ வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உத்யோக் ஆதார் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்மளை ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உத்யோக் ஆதாருங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணுற விஷயந்தான். ஸோ அது வந்து ஃப்ரீ தான். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு உத்யோக் ஆதார், இதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, UDYOG ஆதார். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்யோக் ஆதார் .gov.in இதுதான் அதோட சைட்டு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதோட வெப்சைட்டு. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் சிம்பிள் தான். உங்களோட ஆதார் நம்பரு, பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாமே ஃபில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து இதில் எல்லாருக்குமே ஒரு இடத்துல ரொம்ப கன்ஃபியூஷனாக என்னென்னா என்ஐசி அப்படிங்கிற வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. என்ஐசிங்கிறது நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 2 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட்னு பிரிச்சுருக்காங்க 3 கேட்டகரியாக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா 2 டிஜிட் செக்ஷனை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 டிஜிட் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். இதில் நமக்கு என்ன வேணும், நம்ம எந்த செக்ஷன் வரோங்கிறத கரெக்டாக இதில் பார்த்து பண்ணணும். ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம ஹோல்சேல் ட்ரேட் எக்ஸப்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இந்த கேட்டகரியில் தான் வரும். 46 இது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ அதனால் ரொம்ப நீங்கள் அக்யூரேட்டாக பார்க்காம ஓரளவு உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? இதில் நான் இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து ஹோல்சேல் ஆஃப் ஃபுட் பியூரேஜஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரெண்டாவது இதில் வந்து ஹோல்சேல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஹோல்சேல்னு மேலே செலக்ட் பண்ணிடுறோம் 46. அதில் வந்து ஹோல்சேலில் என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த 4 டிஜிட்டில். 5 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்சேல் டெக்ஸ்டைல்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளி ஃபுட்வேர் இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். இதை நீங்கள் இப்போ இங்கே செலக்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட் வந்து நீங்கள் இந்த ஃபுட்வேர் தான் ஹோல்சேலில் பண்ணணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு இது தான் ஃபார்மாலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இது ஒரு பிரிண்ட் அவுட் வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிலவங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அதாவது இந்த ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் முதல்ல ஓப்பன் பண்ணணுமா, உத்யோக் ஆதார் ரிஜிஸ்டர் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டில் பண்ணணுமா, எதுன்னு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்யோக் ஆதார் தான் ஃபஸ்ட்டில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேன் கார்டு அப்ளை பண்ண, உங்களோட ஓன் நேமில் பேன் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணிடுங்க. பேன் கார்டு இல்லாமல் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வரவே முடியாது. ஸோ பேன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உத்யோக் ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கரண்ட் அக்கௌண்ட் முடிஞ்சளவு கம்பெனி நேம்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சேஃப். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐஇசி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு பைக் ஓட்டணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்ட முடியாது. நார்மலாக எல்லாருமே டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறோம், அது வந்து இல்லீகலாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் வந்து பார்த்திங்கன்னா லீகலாக ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு வந்து வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுக்கணும் கம்பல்சரி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஐஇ கோட் கம்பல்சரி இருக்கணும். ஸோ ஐஇ கோட் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியா பார்டரை தாண்டி வெளில போக முடியாது. இதில் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நார்மலாக கொரியர்லாம் அனுப்புகிறாங்க, அது வந்து தாராளமாக போகுது. ஐஇ கோட்லாம் என்கிட்ட இல்லை, ஆனால் நாங்கள் கொரியரில் இந்தியா போஸ்ட்லாம் அனுப்புகிறோமே, அதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது கமர்ஷியல் கிடையாது. கமர்ஷியல் வேறு, நார்மல் அனுப்புறது வேறு. நார்மல் அனுப்புறது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை இதுக்கோ வந்து நீங்கள் ஜஸ்ட் அனுப்புவீங்க. சில டைமில் நீங்கள் கொரியர் ஆஃபீஸ்லேயே கேட்கும்போதே சொல்லுவாங்க, நீங்கள் இது கமர்ஷியல் அனுப்புகிறீங்களா இல்லை நார்மலாக ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் கமர்ஷியல்னு சொல்லி பாருங்கள், உங்கள்கிட்ட ஐஇ கோட் இருக்கான்னு ஐஇ கோட் உங்களோட டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ சின்னதாக அனுப்பும்போது இது கமர்ஷியல் இல்லை, ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு தான் அனுப்புகிறேன்னு சொல்லி நீங்கள் நார்மலாகவே அனுப்பலாம். ஈவன் நீங்கள் வந்து அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அனுப்புனா கூட. ஆனால் ஓரளவுக்கு ஒரு லிமிட்டேஷனை தாண்டி போகும்போது அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஇ கோடு இல்லாமல் அனுப்ப முடியாது. ஸோ அது ஒரு மெயினான விஷயம். ஸோ ரொம்ப சின்னதாக தான் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சாதாரணமாக கொரியர்லேயே அனுப்பலாம். கேட்டால் நீங்கள் நார்மலாக அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பி விட்றலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐஇ கோடை பற்றியான விஷயம். ஸோ ஐஇ கோட் இருந்தால் தான் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டர். ஐஇ கோட் இருந்தால் தான் நீங்கள் ஷிப்மெண்ட்டே பண்ண முடியும். இது ஒரு பேசிக்கான ஒரு டாக்குமெண்ட். அண்ட் ஐஇ கோடை பற்றி அடுத்து சில விஷயங்கள் என்னென்னா, ஐஇ கோட் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் எடுக்கிறது தான். அதுக்கு ரெனியூவல் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு தடவை எடுத்திங்கன்னா லைஃப் லாங் அது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஐஇ கோடு தான். ஓகேவா?
எப்படி வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு, ஓகே இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பேன் கார்டு ஒரு பேன் நம்பருக்கு, ஒரு ஆளுக்குன்னு சொல்கிறத விட ஒரு பேன் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஇசி கோட். ஓகே, மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு தான் ஒரு பேன் கார்டு இருக்கும், ஒரு பர்சனுக்கு ஒரே ஒரு பேன் கார்டு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சம்டைம்ஸ் நீங்கள் இப்போ கம்பெனிக்கு வந்து பேன் கார்டு எடுப்பீங்க. ஸோ அதில் வந்து கம்பெனி பேரில் ஒரு ஐஇ கோடு எடுக்கலாம். ஆனால் ஒரே ஆளுக்கு 2 ஐஇ கோடு இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இப்போ நான் பிரதீப் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு ஐஇ கோடு தான் இருக்க முடியும், எனக்கு 2 ஐஇ கோடு இருக்க முடியாது. பட் என்னோடய கம்பெனி இருக்குது அப்படின்னா என்னோடய கம்பெனிக்கு நான் தனியாக பேன் கார்டு எடுத்திருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐஇ கோடு எடுக்கலாம். கம்பெனிக்கு தனியாக எடுக்கலாம், நம்ம பேருக்கு தனியாக எடுக்கலாம். பட் அது ஒரே பேரில் 2 எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஐஇசி கோடோட ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹச்எஸ் கோட். இதை மெயினாக சொல்லி ஆகணும். ஹச்எஸ் கோடையும் ஐஇ கோடையும் நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஹச்எஸ் கோடு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹார்மனைஸ்டு சிஸ்டம் கோடுன்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இங்கே வந்து மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேங்கோன்னு சொல்கிறோம்னு வச்சு இங்கிலீஷில் மேங்கோன்னு சொல்கிறோம். இதே ஸ்பானிஷில் ஒன்று சொல்லுவாங்க, ஜப்பானீஸில் ஒன்று சொல்லுவாங்க, சைனீஸில் ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்கவுங்க லாங்குவேஜில் ஒன்று இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையும் மேக்ஸிமம் இங்கிலீஷ் பேசுவாங்க. சில கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து இப்போ யூரோப் சைடு போயிட்டு இந்த ஸ்பெயின், இட்டாலிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து தெரியவே தெரியாது சிலவங்களுக்கு. நம்ம தான் வந்து இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே உள்ளவங்களுக்கு மெயின்லி பார்த்திங்கன்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷே பேசக்கூடாதுன்னு சில கண்ட்ரீஸ்லாம் அவங்களோட ஸ்பானிஷில் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே போய் சொன்னாலும் சிலவங்களுக்கு தெரியாது என்ன ப்ராடக்ட்டை சொல்கிறீங்க அப்படின்னு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹச்எஸ் கோடுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ மேங்கோனா அதுக்கு இந்த நம்பர். ஸோ இது நீங்கள் எங்கே சொன்னாலும் அவங்க லாங்குவேஜில் இந்த நம்பரை தட்டி போட அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கோட் இருக்கும். நியர்லி 6 டிஜிட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ 6 to 8 டிஜிட் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹச்எஸ் கோட். இது வந்து நீங்கள் எங்கேயுமே ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேர் தான். எப்படி பைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கும். அது வந்து எதுக்குன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். இதை நீங்கள் போய் எங்கேயும் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ஹச்எஸ் கோடையும் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஹச்எஸ் கோடுங்கிறது வந்து ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கோட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ஹச்எஸ் கோட். நிறைய பேர் ஐஇ கோடையும் ஹச்எஸ் கோடும் ஐஇ கோடு எடுக்கிற மாதிரி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஹச்எஸ் கோடையும் ஏதாவது ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அது வந்து அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு பேர் தான். ஓகேவா? அவ்வளோதான் விஷயம் ஹச்எஸ் கோடை பற்றி. ஸோ ஹச்எஸ் கோடை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நான் அடுத்தடுத்து வர்றதை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐஇ கோடை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்போ ஐஇ கோடில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஜிஎஃப்டிங்கிற ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதை நம்ம வந்து ஹார்ட் காப்பியை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் இவ்வளோ நாள் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸுக்கெலாம் ஈஸியாக இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இன்னும் சிம்பிளாக இருக்கணும், நம்மளை அலைய வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லாம் மாற்றிட்டாங்க ஐஇ கோடை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் டிஜிஎஃப்டி வாசலில் போய் நின்னாலும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸ்டு. டிஜிஎஃப்டி வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கனாலே இருக்கும், அதில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் என்ன ஒரே ஒரு கஷ்டமான விஷயம், கஷ்டம்னு கிடையாது, ஸோ எல்லோரும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து டோட்டலாக கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்னு ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி ஆகணும். டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே டாக்குமெண்ட்டை பண்ணும்போது எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுவீங்க. பட் ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் பென் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணி ஒரு சம்திங் ஒரு டெக்னாலஜி மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அது மேக்ஸிமம் வந்து இதிலலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அது நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் இருக்கும். பட் ஐஇசியில் வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடில் டிஜிட்டல் சிக்னேச்சரை வச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஐஇ கோடு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 500 rupees இருந்தது. ப்ளஸ் இது வந்து ஒரு எப்படியும் ஒரு 1000 to 2000 அது ஒவ்வொருத்தவங்க பண்ணி கொடுக்குறதோட சார்ஜ். ஸோ 1000லேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏஜென்சிஸும். அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா தயவுசெய்து அவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. 1000 to 2000 இந்த ரேஞ்சுக்குள்ளே டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறேன் மட்டும் வச்சுக்கோங்க. அது இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் ஐஇ கோடில் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ எனக்கு டேட் பார்த்தீங்கன்னா 14/6/2016. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ₹500 தான் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் கேட்குறாங்க. நீங்கள் இது என்றைக்கு பார்க்க போகிறீங்கன்னு தெரில. ஸோ அன்றைக்கி என்ன சிச்சுவேஷன், என்ன சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐஇசியோட
அப்டேட்ஸ் அண்ட் ஐஇசி பற்றின விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, வேறு என்ன பார்த்தீங்கன்னா, ரைட், இமெயில் ஸ்கேம்ஸ். நீங்கள் இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயங்களுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயத்துக்கு வந்து வெப்சைட்லாம் டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இமெயில்ஸ் வரும், ஃபேக் இமெயில்ஸ். எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உகாண்டாவிலேருந்து நைஜீரியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன், என்னோடய கவர்மெண்ட்லேருந்து அது பிளாக் ஆகிடுச்சு, இது பிளாக் ஆகிடுச்சின்னு என்னென்னமோ பெரிய ஸ்டோரிலாம் சொல்லி ஒரு இமெயில் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு $200 நீங்கள் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த நீங்கள் 5 crore 6 crores வந்து உங்களுக்கு இதாகிடும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பெரிய கதையை சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஏஜென்ட் எங்கே வந்து உங்கள் ஊர்லேயே இருக்காங்க, அவங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இப்படிம்பாங்க. கடைசியில் அவங்க ஏஜென்ட்டோட பேரை கேட்டிங்க அப்படின்னா ஒரு நைஜீரியாவில் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி உங்களை வந்து புதுசாக பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து சுற்றி வளர்ச்சி அது இது வேணும் அது கேட்டு கடைசியில் உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இமெயில் வந்து நிறையா ஒரு இனிஷியலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவே ஒரு ஆர்டரா அப்படிங்கிற மாதிரிலாம் சில டைமில் தோண சொல்லும். ஸோ அதை வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு ஆர்டர் வேணும், சில வந்து பீப்புள்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் வெறும் டிஷர்ட்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெப்சைட்டில் வந்தோடனே எனக்கு ஒரு 1000 டிஷர்ட்ஸ் வேணும், இன்னும் 2 days வேணும்பாங்க. எனக்கு ஒன்றுனே தெரியாது, 10,000 அப்படியே ஷாக்காக இருக்கும். 10,000னா எப்படியும் ஒரு டிஷர்ட்டுக்கு வச்சா ஒரு 100 rupees வச்சோன்னா nearly 10 lakhs கிட்ட போகுது. அப்படி இப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆசையில் எல்லாம் ரெடி பண்ணுவீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ராடாக இருக்கும். உங்களை அனுப்பி வைக்க சொல்லுவாங்க, உடனே போய் போட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தாலுமே கடைசியில் உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ ஒரு பைய மாதிரி வந்து இப்போ நிறையா வந்து இந்த கென்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா உடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருலேருந்து இந்த மாதிரி வந்து புதுசு புதுசாக ஆளுங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஜாக்கிரங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி பண்ணி ஒரு இமெயில் வரும் அப்படின்னாலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின்லி ஃபேக்காக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வரும், உங்களோட மெயிலில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொட்டேஷன் இல்லை வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பேர் போட்டு டாக்குமெண்ட் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மாதிரி, அந்த சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது கேட்குதுனால அதை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் மால்வேர் ஸ்பைவேர்னு சொல்லிட்டு நம்ம உங்களோட கம்ப்யூட்டரை ஸ்பை பண்ணுறதுக்கு அனுப்புகிற சில எப்படி சொல்கிற வைரஸ் மாதிரி அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே வந்துட்டாலே ஜென்ரலாக வரதான் செய்யும். இதை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நேமிங் இப்போ வரைக்கும் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் நேமை பற்றி. நேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸ்போர்ட்ஸ் தான் வைக்கணும், மற்றதெல்லாம் வைக்கக்கூடாது, வச்சா எக்ஸ்போர்ட்ஸ் தான் வைக்கணும்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த கண்டு வந்துக்கிட்டே இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சா தான் ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சு நான் பார்த்ததில்லை. சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் தான் எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்பி, எக்ஸிம் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸிம் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸாக பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்னு வச்சா தான் எக்ஸ்போர்ட் லிங்க் கிடைக்கும், எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கும்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த ஐடியா வந்து மறந்துடுங்க. எக்ஸ்போர்ட்னு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வைங்க பேரை. ஸோ வச்சுட்டு எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சுட்டா இது பண்ணணும் ஆர்டர் கிடைக்கும்லாம் ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் இந்தியா, அதாவது இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கோகோனட் எக்ஸ்போர்ட்டர் இன் இந்தியான்னு டைப் பண்ணுறாங்கன்னா வெப்சைட்னு எக்ஸ்போர்ட்டர்னு பேர் இருக்கும்லாம் கிடையாது. வெப்சைட்டை ஒழுங்காக க்ரியேட் பண்ணி அதை கரெக்டான வேலை ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேரில் உங்கள் பேரில் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருந்தால் கூட அது வந்து அந்த கோகோனட் எக்ஸ்போர்ட்டர் இன் இந்தியா. உங்களுக்கு டவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் ஓப்பன் பண்ணி போய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ், கோகோனட் எக்ஸ்போர்ட்டர்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு இருக்குது. பட் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் கூட ரேங்க் பண்ணுற ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஷாம் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா, வெறும் எக்ஸ்போர்ட்ஸ்னு வைக்கல, இவங்க எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு வச்சுருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது காட்டுறோம்.
இங்கே பாருங்கள், ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இங்கே இந்தியன் போட்டிருக்கோம், indianspices.com தான் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நேம் பாருங்கள், AISEF.org. ஓகேவா? மற்றதெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வெறும் விருதாரா.com இவ்வளோ தான் வெப்சைட்டோட நேம். அவங்க கம்பெனி நேமே விருதாரா தான். ஸோ இவங்க வந்து கம்தார் ஸ்பைசஸ்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பற்றி எப்படி ரேங்க் ஆகுது? ஸோ ப்ராப்பரான வெப்சைட்ஸ் இருக்கணும், அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி போட்டாலும் அவங்க வெப்சைட் ரேங்க் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் பேரில் கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க, இது ஒரு விஷயம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ரெண்டாவது அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் வந்து உங்கள் வெப்சைட் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கம்பெனி நேமை பற்றி வந்து கேம் அவைலபிலிட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு GoDaddyயில் செக் பண்ணிக்கோங்க. GoDaddyங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட கம்பெனியோட வெப்சைட் நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், பேங்க் அக்கௌண்ட் இது ஓப்பன் பண்ணுறீங்க, அது ஒரு தனி ஒர்க்கு. வெப்சைட்டுங்கிறது வந்து மார்க்கெட்டிங், அது அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது இருந்தால் தான் அது பண்ண முடியுமா, இதை முதல்ல பண்ணுமா அதை முதல்ல பண்ணுமா கிடையாது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது அது தனியாக இங்கே பண்ணுறது. ஆன்லைனில் வெப்சைட் க்ரியேஷனுங்கிறது அது வேறு தனி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் பேர் ஒரு DPN எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஜஸ்ட்டு DPN எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் தட்டுங்க. ஸோ இதில் வந்து .com அவைலபிள் இருக்குது. இப்போ DPN எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ இருந்தது அப்படின்னா தாராளமாக வழியாக புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா டொமைன் நேமை வந்து உடனே புக் பண்ணிவிடுவாங்க, பேரை வந்து வெப்சைட்டோட பேரை உடனே புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே புக் பண்ணிவிடுங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த இப்போ டொமைன் நேம் வந்து வேறு யார்கிட்டையும் கொடுத்து புக் பண்ணாதீங்க. ஏன்னா டொமைன் நேம் வேறு யார்கிட்டயே போச்சு அப்படின்னா, சப்போஸ் இவங்க நாளைக்கு உங்களுக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் டொமைன் நேம் உங்ககிட்ட இருந்து கிடைக்காது, அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் உங்ககிட்ட இருந்ததுன்னா வெப்சைட்டோட கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருந்தால் கூட வெப்சைட்டை பாதியிலே கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வேறு யார்கிட்ட வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டொமைன் நேமே அவங்ககிட்ட இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பிரச்சனை ஆச்சு அப்படின்னா உங்கள் டொமைன் கொடுக்கல அப்படின்னா உங்கள் கம்பெனி நேமே மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் எப்போதுமே உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில், அதாவது GoDaddyயில் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தா ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்களே உங்களோட அக்கௌண்ட்டை வச்சு உங்களோட இந்த கண்ட்ரோலை நீங்கள் வச்சுக்கோங்க. டொமைனோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும், வேறு எந்த கண்ட்ரோல் உங்கள் வெப்சைட் கண்ட்ரோல் கூட உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டொமைனோட கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கணும் மெயின். அவ்வளோதான். இது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெஸ்ட்டு வந்து உங்கள் கம்பெனியை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஜென்ரலாக உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரெடி பண்ணி வச்சிருந்த விஷயம். தென் இப்போ தான் வந்து மெயினான செக்ஷனுக்குள்ளே போகிறோம், ப்ராடக்ட் செலெக்ஷன். ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் அலிபாபாவில் போய்ட்டு கேட்டகரி செக்ஷன் போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து சின்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாக யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அதான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கான டைம் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டுக்கு ஆர்டர் கிடைக்கல, நான் அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆர்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. பட் மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் ஆர்டர் கிடைக்கலன்னு சொன்னாங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எங்கே மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணணுங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸுங்கிறத விட உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களோட கெப்பாசிட்டி ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி வந்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல. ஓகேவா? ஸோ இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இப்போ உங்களால் ஒரு 5 lakhs 6 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இங்கேருந்து ரெகுலராக ஒரு 5 to 6 lakhsல வந்து ஷிப்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஜஸ்ட்டு 20,000 30,000 தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியறதில்ல இதை பற்றி, அதனால் ஜஸ்ட் அவங்களுக்கு சொல்கிறாங்க இதே மாதிரி 20 to 30,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சார் உங்கள் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நான் மஞ்சள் பண்ணணும், பிளாக் பெப்பர் பண்ணணும், அது மாதிரி பார்த்திங்கன்னா டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை வால்யூமில் எக்ஸ்போர்ட் ஆகுமோ அந்த மாதிரி ப்ராடக்டாக சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வால்யூம் அதிகமாக பேமெண்ட் டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரவே வராது. இப்போ சப்போஸ் வந்து ஒரு 5,000க்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5,000க்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பையர் 5,000 ஒரு பெரிய விஷயமா நினைக்காம டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அனுப்பிவிடுங்கன்றாங்க. இதே ஒரு 50,000 கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒரு 50-50 போடுறாம்பாங்க. இதே ஒரு 2 lakhsக்கு போகுது அப்படின்னா ஒரு 30% போடுறேம்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக அமௌண்ட் ஏற பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து அப்படியே நடுவு கொஞ்சம் அப்படியே சென்டராக வர ஆரம்பிக்கும்.
ஸோ 5000 உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மிடில் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் 50 lakhs 60 lakhsலாம் போகும்போது லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ அங்கெல்லாம் 50-60க்குலாம் வந்து யாருமே அட்வான்ஸ் பேமெண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 30 50 இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ ஜென்யூன் பையர் இருந்தால் கம்பல்சரி 50 lakhsக்கு மேலே ஆர்டர் 50 lakhs இல்லை ஒரு 15 lakhsக்கு மேலே போயிட்டுனாலே உங்களுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து யாரும் வந்து யோசிக்கிறது கிடையாது. அவங்களோட கெப்பாசிட்டி யோசிக்காமல் நீங்கள் வாட்டுக்கு வந்து ரேண்டமாக வந்து ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கிளாஸஸில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, மெயின்லி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கிளாஸஸில் சொல்கிற எதையுமே வந்து ஃபுல்லாகவே நம்பிடாதீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கிளாஸஸில் வந்து பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க பேசுகிறத வச்சே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருக்கும் அப்படியே மெய் மறந்து போயிடும். ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ பண்ணிடலாம், ஒரே நாளில் கோடி சொன்னால் இப்படி தான் பேசுவாங்க கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க. அப்படி பேசி வந்து எல்லா பீப்புள்ஸையும் உள்ளே இழுத்துறாங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு. அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் செலெக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் 2-3 பேர் சொல்லி கேட்டுட்டேன். உங்கள் பக்கத்தில் உள்ளதே பண்ணுங்கள், ஸோ உங்களை சுற்றி உள்ள ப்ராடக்ட்டே பாருங்கள், ஏன் தூரமெல்லாம் போகிறீங்க, உங்கள் பக்கத்தில் உள்ளதே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். சரி ரைட்டு. இப்போ சேலத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு என் பக்கத்தில் மஞ்சள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வச்சுருக்காங்க சார், மஞ்சள் நான் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. மஞ்சள்லாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன ஷிப்மெண்ட் போகிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஒரு 10 ஷிப்மெண்ட் போகுதுன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஷிப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சத்துக்கு மேலே தான் போகுது. 1-2 மட்டும்தான் எப்போயாவது, அதுவும் சாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 lakh 2 lakhsல போகிறதெல்லாம் சாம்பிளாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போகுது. அவங்களோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 lakh 2 lakh தாண்டாது அவரோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாரு பக்கத்துலேயே உள்ள சூஸ் பண்ணால் எங்கள் சேலத்தில் வந்து மஞ்சள் ஃபேமஸ் சார், நான் மஞ்சள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஈரோடு மஞ்சள், சாரி சேலம்னு மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பீப்புள்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அப்படி விட்டு தள்ளுங்க. ஸோ உங்கள் பக்கத்துலேயே தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய ஊர் பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ சென்னை பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி வந்து அங்கே இருக்கிறவங்க சென்னையில் உள்ளவங்களாம் ட்ரேடர்ஸாக தான் இருப்பாங்க. மேனுஃபேக்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் பண்ணுறாங்க. பட் மற்றபடி எனக்கு சென்னையில் ரொம்ப மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் மெயின்லி பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி கோயம்புத்தூர் சைடு, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி அந்த கோயம்புத்தூர் சுற்றியே பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ஓரளவு கவர் ஆகிடும். ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் எல்லாமே கோயம்புத்தூர் அந்த ஏரியா தான் கொஞ்சம் அதிகமான ஏரியா கவர் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் மேக்ஸிமம் நீங்கள் சோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ப்ராடக்ட் வரைக்கும், மற்றபடி எனக்கு எல்லா ப்ராடக்ட் பற்றி தெரியலை. ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் வந்து உங்களோட கெப்பாசிட்டி ஃபஸ்ட் என்னன்னு தெரியணும். 5 lakhsக்கு வரைக்கும் தான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டாவை பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டு உங்களோட கெப்பாசிட்டி இப்போ 5 lakhs தான் உங்களால் பண்ண முடியும்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷிப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhsக்குள்ளேயே அடிக்கடி போகுதா. 5 lakhs வந்து ஒரு 7 lakhs போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் பையர்ட்டு வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 lakhs to 7 lakhs இது இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்போர்ட் அடிக்கடி ஆகுது. அப்படி எப்போயாவது ரேராக தான் பல்காக போகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs 40 lakhsன்னு போகுது, எப்போயாவது தான் ஒரு 2 உங்கள் இதுக்கு வருது அப்படின்னா கம்பல்சரி அந்த ப்ராடக்ட்டை டச்சே பண்ணக்கூடாது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிடுவீங்க, ஒரு 10 lakhs 50 lakhs அந்த மாதிரி பல்காக போகுது, உங்களோட இது வந்து 2 lakhs தான் உங்களோட கெப்பாசிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் பண்ணும்போது என்கொயரி நிறைய வரும். வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்காக கேட்பாங்க. ஒன்று நீங்கள் யோசிப்பீங்க பண்ணலாமா என்னென்னு யோசிப்பீங்க, ஓகே நம்ம துணிஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பேமெண்ட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வர்ற என்கொயரிலாம் ஏன் நிற்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து இவ்வளோ தானா இப்படி தானா வர்ற பையர்லாம் ஃபேக் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் இப்போ எங்கே நீங்கள் தப்பு பண்ணேனே தெரியாமல் கடைசியில் ஆர்டர் எடுக்க முடியல கடைசியில் பிஸ்னஸ் விட்டு வெளில போயிடுறீங்க. பட் எங்கே பிரச்சனைனா ப்ராடக்ட்டில் தான் பிரச்சனை. ஸோ ப்ராடக்ட் தான் விஷயமே. ப்ராடக்ட்டில் தான் எக்ஸ்போர்ட்டில் ப்ராடக்ட் செலெக்ஷன் தான் விஷயம். எக்ஸ்போர்ட் ஆர்டருங்கிறது ஒரு சாதாரண விஷயம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம்னு கிடையாது. கொஞ்சம் நீங்கள் ப்ராடக்ட்டில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆனால் இதில் கஷ்டப்பட்டு தான் வேணும். எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, டக்குன்னு உள்ளே வந்தோடனே டக்குன்னு எடுத்து பண்ணிடலான்னு கிடையாது, அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் ப்ராடக்ட் செலெக்ஷனை கரெக்டாக பண்ணலை அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை விட கஷ்டமான பிஸ்னஸ் எதுவும் கிடையாது. ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷனில் தான் மெயினான விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா எப்படி பார்க்குறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட் எனக்கு நல்லா தெரிஞ்ச ப்ராடக்ட் கோகோனட். ஸோ கோகோனட்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இப்போ கோகோனட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து போகுது, ஸோ எவ்வளோ வால்யூமில் போயிட்டுருக்கு, கோகோனட் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஜஸ்ட் நான் ஒரு எஸ்டிமேட் போடுறேன்.
ஸோ என்னோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படின்னு கூகுளில் போய் என்டர் பண்ணுறீங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜூபான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வருது பாருங்கள். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெஸ்ட்டு சைட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, என்னென்ன எக்ஸ்போர்ட் ஆகுது, அதாவது என்னென்னங்கிறத டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து போகுது, எவ்வளோ வால்யூமில் போகுது, என்னென்னைக்கு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து லைவாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு 5 to 6 days முன்னாடி உள்ள டேட்டா வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோட டீட்டெயில் இதில் வராது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஹெச்எஸ் கோட், இது வந்து கோகனட்டோட ஹெச்எஸ் கோட் தெரிஞ்சதுன்னா கோகனட்டை வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். ஸோ ஹெச்எஸ் கோடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை எப்படி ஹெச்எஸ் கோட் பார்க்குறதுன்னு. நான் ஹெச்எஸ் கோடு இதிலேயே உங்களுக்கு பார்த்துடலாம் இந்த வெப்சைட்லேயே. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து வெறும் கோகனட்னா கோகனட்டும் போடுங்க. இம்போர்ட் டேட்டாவா எக்ஸ்போர்ட் டேட்டாவா, அதாவது இங்கேருந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண டேட்டா பார்க்கணுன்னா இம்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆனால் இங்கே பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டோட டேட்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்டு, இது என்றைக்கு போன இதுன்னா 12 June 2016. இன்றைக்கி டேட் வந்து 14, 2 நாளைக்கு முன்னாடி உள்ளது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது கோகனட்லேயே வேறு ஏதோ சம்திங் சோப். நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக என்னென்னா செமி எஸ்குடு கோகனட். ஸோ செமி எஸ்குடு கோகனட்னா குடிமி உள்ள கோகனட், அதுதான் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிறது. இது அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதில் அது வரல, ஒரு நிமிஷம் செமி எஸ்குடுனே போடுவோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 10th, இன்னும் 4 daysக்கு முன்னாடி உள்ள ஷிப்மெண்ட் இன்னும் ப்ராப்பராக அப்டேட் பண்ணல. ஓகேவா? இதுதான் அதோட ஹெச்எஸ் கோடு. இப்போ செமி எஸ்குடு கோகனட்டும் போட்டிருக்கா. செமி எஸ்குடு கோகனட்டோட ஹெச்எஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா இது. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு ஹெச்எஸ் கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சின்னதாக மாற்றினா கூட அதோட ஹெச்எஸ் கோட் நம்பர் மாறிடும். இப்போ ஒன்றும் இல்லை, கோகனட் இருக்குது, அதில் வந்து குடுமி இருந்ததுன்னா செமி எஸ்குடுன்னு சொல்கிறோம், குடுமி எடுத்தால் ஹஸ்குடுன்னு சொல்கிறோம். நம்ம நினைப்போம் அது ஒன்றும் பெருசாக மாறல, குடுமையை தானே தூக்கி போடுறோம் அப்படின்னு. ஆனால் அங்கே ஹெச்எஸ் கோட் மாறிட்டுனா ப்ராடக்ட்டே மாறிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் குடுமையோடு இருந்ததுன்னா இப்போ 0ல் முடியுது அப்படின்னா குடுமையை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இடத்துல 1 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது கரெக்டான கோடு என்னன்னு தெரில. அந்த 0910 லாஸ்ட்டில் முடியுதா, அது 911 மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டை சின்னதாக ஒரு ஸ்லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணால் கூட ஒரு கோடு மாறும். ஓகேவா? ஸோ வந்து அது ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. செமி எஸ்குடு கோகனட்டு 25 pieces இன் பேக், ஒரு பேக்கில் 25 பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா மொரிஷியஸ் போயிருக்கு, சென்னை சீலேருந்து. போர்ட் ஆஃப் லோடிங் வந்து சென்னை சி. யூனிட் வந்து என்னென்னா என்ன யூனிட், அதாவது கேஜிஸில் அனுப்பியிருக்காங்களா, டன்னில் அனுப்பியிருக்காங்களா, பேக்கில் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 950 குவான்டிட்டி 950னா 950 பேக்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? பெர் யூனிட் வேல்யூ என்னென்னா ஒரு பேக், அதாவது பெர் யூனிட் வந்து பேகு, பெர் யூனிட்டோட வேல்யூ அப்படின்னா ஒரு பேக்கோட ரேட் என்ன அப்படின்னா 320 rupees பெர் பேக். இது என்ன வேல்யூ அப்படின்னா எஃப்ஓபி வேல்யூ. ஓகேவா? இது எஃப்ஓபி வேல்யூங்கிறது என்ன அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஸோ எஃப்ஓபி வேல்யூ ஜென்ரலாக எஃப்ஓபி வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட போர்ட்டில் போய் கொடுத்து நம்மளோட இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் போர்ட்டில் கொடுக்குற வரைக்கும் உள்ள செலவு வந்து எஃப்ஓபி ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு இதுக்கு மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன் எஃப்ஓபி. ஸோ இது வந்து எஃப்ஓபி ப்ரைஸ் 320ங்கிறது. ஓகே, இதை வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக்குக்கு போட்டிருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கோகனட்டுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வரவங்களுக்கு. பட் மெட்ரிக் டன், எம்டிஎஸ்னால் வந்து மெட்ரிக் டன்னுக்கும் நார்மல் டன்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மெட்ரிக் டன்னுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 1000 kg. இதே வெறும் டன்னுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் டன்னுன்னு சொன்னோம்னா அது 1000 kg. அதே யூரோப்பில் போய் 1000 டன்னுன்னு சொன்னீங்க அப்படின்னா 1012 kg சம்திங் வரும். கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில, 1012 kg. இதே யூஎஸில் போய்ட்டு ஒரு டன்னுன்னு சொன்னீங்க அப்படின்னா 1014 அந்த மாதிரி மாறும். ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா டன்னை வந்து ஒவ்வொரு மாதிரி கேஜிஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு குவான்டிட்டி மாறும். இதே வந்து எம்டிஎஸ்ன்னு போட்டிங்க, மெட்ரிக் டன்னுன்னு போட்டிங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் மெட்ரிக் டன்னு போட்டால் அது 1000 kg தான். ஸோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ்னே யூஸ் பண்ணி மெட்ரிக் டன்னு யூஸ் பண்ணியே பழகிக்கோங்க. டன்னுன்னு எங்கேயுமே ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டன்னுக்கு வந்து யூனிட் டன்னுன்னு போட்டிருக்காங்க. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 112. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 112 டன்ஸ் 112 டன்னு போயிருக்கு. ஓகேவா? இப்போ யூனிட் ஒரு டன்னு பார்த்தீங்கன்னா 20,000 எஃப்ஓபி வேல்யூ 20,021 rupees. ஓகேவா? இது வந்து எஃப்ஓபி ப்ரைஸ். இதுதான் விஷயம். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வேல்யூ என்னங்கிறத இந்த வேல்யூவில் தெரிஞ்சிடும். ஓகேவா?
3 lakhs போயிருக்கு, 7 lakhs போயிருக்கு. இங்கே பாருங்கள் க்ரோரில் கூட, அதாவது நியர்லி 20 lakhsக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து விஷயம். இங்கே நீங்கள் பார்த்தா தான் உங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறது இந்த ப்ராடக்ட்டில் தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 lakhs இந்த ரேஞ்சில் தான் அதிகமாக போகும். 3 lakhs, 4 lakhs, 5 lakhs, 7 lakhs இது மாதிரி போகும். ஸோ இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். பட் காம்படிஷன் கோகனட்டுக்கு ரொம்ப அதிகம். அவ்வளோ ஈஸியாக வந்து ஆர்டர் கையில் நிற்காது. பேமெண்ட் டர்ம்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக என்னோடய ப்ராடக்ட் இது தான். பட் சூன் இதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த ப்ராடக்டை. ஸோ இது வந்து இப்படி தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா பார்க்குறது. அது போக வந்து ப்ராடக்ட் செலெக்ஷனில் வந்து இன்னும் என்ன டிப்ஸ் அப்படின்னா, எப்போதுமே ரா மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ரா மெட்டீரியல்ஸ்னால் இப்போ ஒன்றும் இல்லை, கோகனட்டே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக கோகனட் எடுத்து கோகனட்டாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அங்கே கம்மியாக இருக்கும். இதே கோகனட்டை வந்து கோகனட் மில்க்கு, கோகனட் ஆயிலு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோகனட் ஷெல்லு, இந்த மாதிரி அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருப்பாங்க. வேல்யூ ஆடட்னா அதை ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றிருப்பாங்க. ஒரு மேங்கோவை வந்து மேங்கோவே ஏற்றாமல் மேங்கோ பல்ப்பு, மேங்கோ ஜூஸு, அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. அதை வந்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணி வேறு ஃபார்முக்கு மாற்றி அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி வந்து இன்னொரு விஷயம் ப்ராடக்ட் செலெக்ஷனில் என்ன அப்படின்னா, மெயின்லி சர்டிஃபிகேஷன்ஸ் அதிகமாக உள்ள ப்ராடக்டை எடுக்காதீங்க. எதுக்குனால அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இப்போது நிறையா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வந்து எல்லாருமே எடுக்க முடியாது. ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் கொடுப்பாங்க. அது நிறைய எக்ஸ்பென்சிவான சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. சில யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா USDA சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்வால்வ் ஆகும்போது என்ன ஆகும்னா, பையர் வந்து எடுத்தோடனே சர்டிஃபிகேட் காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க வந்தோடனே. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் காட்ட முடியாது, உங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கி தான் கொடுக்கணும். இது நீங்கள் சாதாரண லேப் டெஸ்ட்டாக இருந்ததுன்னா பரவாயில்ல, உங்கள் பேரில் போட்டு எடுத்துடலாம். இதே நீங்கள் உங்கள் சப்ளையர் கொடுக்குற பெரிய அது ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது நீங்கள் போட முடியாது. ஏன்னா மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் ஒரு சின்ன ஒரு என்கொயரிக்காக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு சர்டிஃபிகேட் வாங்கிலாம் காட்ட முடியாது பையர்கிட்ட. அது பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் நீங்கள் மேனுஃபேக்சர்ட் வந்து வாங்கி தான் காமிக்கணும். அது காமிக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த கம்பெனி யாருங்கிறது பையருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வருது, நேரடியாக கான்டாக்ட் அங்கே போயிடும். ஸோ ட்ரை கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப இப்போ தேங்காயில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே சர்டிஃபிகேஷன் கிடையாது. நான் இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து அந்தளவு எனக்கு கை கொடுக்காட்டி கூட இந்த மாற்றாமல் வச்சுருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேஷன்ஸுங்கிறது ஒன்றும் இதில் பெருசாக கிடையவே கிடையாது. ஸோ தேங்காய் வந்து சும்மா போட்டு அப்படியே அனுப்பி விடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் இப்போதைக்கு அதில் டீல் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக உள்ள ப்ராடக்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைஸ்டு பேஸ்டு இதையும் அவாய்ட் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி அதாவது கம்பெனிஸ், அது பெரிய பெரிய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வால்வ் ஆகும் சில இப்போ இதில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்தோடனே என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்கள் கம்பெனியில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனியோட இது காட்டுங்க, எவ்வளோ ப்ராசஸ் R&D டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கா, அது இதுன்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து நோண்டி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் அது மாதிரி ஒரு கம்பெனி இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ட்ரேடர்ஸோட வச்சுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ப்ராடக்ட்டு வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு டவுட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னா, இந்தியா மார்ட்டில் போய் அவங்களோட கேட்டகரி செக்ஷன் போய் பாருங்கள், நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எடுத்து அதோட எவ்வளோ ஷிப்மெண்ட் எப்படி அடிக்கடி போகுதா, என்ன ரேஞ்சில் போகுது, ஸோ எல்லா விஷயங்களையும் பாருங்கள். ஸோ பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் தான் நல்லா போகுது. சிலவங்க கால் பண்ணி கேட்குறீங்க, ஸோ ப்ராடக்ட் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ப்ராடக்ட்டு வந்து ஐடியா வந்து அவ்வளோ ஈஸியாக யாராலையுமே கொடுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட்டு சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் 1-2 சொல்லலாம். பட் அதுதான் வந்து நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் தான் அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணணும். ப்ராடக்ட்டுங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் செலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எதையும் நான் விடலைன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்லி வந்து கெப்பாசிட்டி தான். உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்கொயரி வரும், என்கொயரி கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்கொயரி டெய்லி ஒரு 5-6 என்கொயரி வரும். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஆர்டர் கையில் நிற்காது. ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு ரீசனில் போயிடும். ஒன்று உங்களால் முடியாது, நீங்கள் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க, ஐயோ பயந்து போய் விட்ருவீங்க. இல்லை அப்படின்னா பேமெண்ட் டைம் வந்து ஒத்து வராது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிடுவீங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம் ப்ராடக்ட் செலெக்ஷனில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, சில ஜெனரலான விஷயங்கள். ஒரு என்கொயரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, எடுத்தோன்னே ஒரு
பையர்ஸ் வந்து சில பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபுல்லாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்து உங்கள்கிட்ட ஒரே மெயிலில் முடிச்சிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வேறு எதுவுமே கேட்குறதுக்கு வேலையே இருக்காது. அந்த மெயிலில் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. எனக்கு இது மாதிரி வேணும், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இன்றைக்கி டெலிவரி பண்ணணும், இவ்வளோ குவான்டிட்டி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பையர் சொல்லுவாங்க. சில பையர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ டிஷர்ட்ஸ் வேணுன்னா டிஷர்ட் வேணும் அப்படின்னு ஒரு மெயில் வரும் மொட்டையாக. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன டிஷர்ட்டு, ஸோ என்ன குவான்டிட்டி, கலர் என்ன, சைஸஸ் என்ன, என்ன ஃபேப்ரிக்கு, ஸோ இதில் ஜிஎஸ்எம் என்ன அப்படின்னு இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு ஒரு ஃபார்மு மாதிரி போட்டு ஃபில் பண்ணி போட்டு அனுப்பி விட்றணும். இல்லை அப்படின்னா நிறைய பேர் நம்மளால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிஷர்ட் வேணும்னு கேட்டோன்னே எத்தனை டிஷர்ட் வேணும்னு ஒரு கொஸ்டின் திருப்பி அனுப்புகிறீங்க. அவன் 1000 அனுப்புவான். நீங்கள் ஒன்று என்ன பண்ணுவீங்க, நேரடியாக நம்ம சப்ளையர் திருப்பூரில் கால் பண்ணி, சார் 1000 டிஷர்ட் வேணும், எவ்வளோன்னு கேட்பீங்க. அவர் என்ன டிஷர்ட் சார், ரவுண்ட் நெக்கா காலரா, என்ன சைஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். உடனே நீங்கள் ரவுண்ட் நெக்கா காலரான்னு கேட்பீங்க. அவர் ரவுண்ட் நெக்கு சைஸை சொல்லுவான். திருப்பி போய் அவன்கிட்ட கேட்பீங்க, சார் அவனை ஜிஎஸ்எம் என்ன சார், கலர் என்னன்னு சொல்லுங்கள் சார். அப்போ தான் திருப்பி இவன்கிட்ட போய் நிற்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினையும் கேட்டு பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு தான் ப்ராடக்ட் நாலேஜ் வேணும். ஒரு ப்ராடக்ட் வந்தது, என்கொயரி வந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னென்ன ஒரு பையருக்கு தேவைப்படுங்கிறத டக்குன்னு ஒரு லைஃப்லேயே போட்டிங்க அப்படின்னா அவன் ஜென்யூன் பையரா இல்லை சும்மா வந்து உங்கள்கிட்ட விளாட்றாங்கிறான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் சப்ளையரை போய் சும்மா இது ஒன்று இதுக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, நான் சப்ளையர்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களை மாதிரி அவங்களுக்கு டெய்லி ஏகப்பட்ட கால் வரும். அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கூட கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ அது தெரியாமல் நம்மளுங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்கள்ட்ட போய் அவங்கள கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டே வந்து கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட ஆர்டரே கொடுக்குறதில்ல. கடைசியில் அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாளில் அவங்கள திட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. என்ன சார் சும்மா வந்து ஃபோன் மட்டும் பேசிட்டீங்க, ஒரு ஆர்டர் கூட கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற ஆளுங்களே இருக்காங்க. ஸோ வந்து அவங்ககிட்ட ஒரு அட்டம்ப்ட்லேயே வந்து என்னென்ன இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னென்ன நாலேஜ் கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் பையர்கிட்ட பேசி ஓரளவு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் ப்ராப்பர் வே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான விஷயம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, சப்ளையருங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு. சப்ளையர் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் தான் இங்கே உள்ளே இருக்காங்க. யாரை கேட்டாலும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்னோடய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது, என்னோடய ஃபார்ம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ட்ரேடராக தான் இருப்பாங்க, நம்மகிட்ட சும்மா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து டிஷர்ட் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஃபோன் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஒருத்தங்க எடுப்பாங்க. டிஷர்ட் ஆக்சுவலாக திருப்பூர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, வேறு எங்கேயும் ரொம்ப கிடையாது. ஸோ சென்னையில் எடுக்கும்போது உங்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட ஆஃபீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து திருப்பூர் இருக்குது சார், ஆஃபீஸ் வந்து அங்கே சென்னையில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதில் வந்து 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் தான். அந்த மாதிரிலாம் இருக்காது, ஒன்று வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட விற்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் நம்மளுக்கு வந்து ஃபாரின் பையருக்கு அது ஓகே, பட் நம்ம வந்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேனுஃபேக்சரில் தான் வாங்கணும். ஸோ இனிஷியலாக வந்து கரெக்டான ரேட்டு, ஒரு ப்ராடக்ட்டோட ரேட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபோன் அடிப்பீங்க, ஒரு சப்ளையர் நல்லா பேசுவார், இதுதான் சார் மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டுக்கு இதுதான் மார்க்கெட் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் மைண்டை நல்லா பேசி, அவர் கூட நல்லா பேசுகிறாரு, இப்போ நல்ல மனுஷனாக தான் இருப்பார்னு நினச்சி இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு நீங்கள் நினச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் வர என்கொயரிக்கெலாம் வந்து நீங்கள் அவர் சொன்னதுக்கு மேலே கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு ஆர்டர் கூட க்ளோஸ் ஆகாது. ஸோ திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் சொல்லுவார், சார் நீங்கள் 200 ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வாட் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு ஆர்டருமே வந்து க்ளோஸ் ஆகாது. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வரும், சார் என்னால் வந்து 85 ருபீஸ் கொடுக்க முடியும் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் திடீர்னு ஃபோன் அடிப்பார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு மார்க்கெட் ப்ரைஸ் இன்னும் ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியும், அங்கே 85, 110 இந்த மாதிரிலாம் கூட கிடைக்கிது அப்படின்னு. இவர் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காரு. ஆனால் பேசுகிறது நல்லா பேசுவாங்க, ஆனால் ப்ரைஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க. ஸோ சப்ளையர் வந்து சூஸ் பண்ணும்போது அந்த சப்ளையர் வேறு யாருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரா, இல்லை சப்ளை பண்ணுறாரா, இல்லை உங்களுக்கு மட்டும் தான் பண்ணுறாரா அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சப்ளையர் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜூபாவில் போனீங்க அப்படின்னாலே அந்த ஜூபாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்லலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த வேல்யூலே தெரிஞ்சிடும். அந்த யூனிட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்ததில்ல, அதில் போனீங்கனாலே என்னென்ன வேல்யூவில் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த வேல்யூ வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு உங்களால் கால்குலேஷன் பண்ண முடியாது, இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். அது நான் எப்படி அந்த ப்ராடக்டோட மார்க்கெட் வேல்யூ எப்படி இதில் பார்க்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டை இதில் வர்ற வேல்யூவை வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் இதெல்லாம் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட எக்ஸாக்ட் வேல்யூ ஓரளவுக்கு கிடச்சிடும். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் பேசலாம். என்ன சார் இப்படி இந்த ரேட்டுக்கு போயிட்டுருக்கு, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உண்மையான ரேட்டு வாயிலேருந்து வெளில வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 to 15 சப்ளையர்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக யாராவது மேனுஃபேக்சர் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க உள்ளே வருவாங்க, அவங்கக்கிட்ட இருந்த விஷயத்தை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஒருத்தங்க 2 பேர் நல்லா சிரித்து பேசுகிறத வச்சு எதையுமே முடிவு பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷனில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஆன்லைன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணாதீங்க. ஸ்டெப் எடுத்து வைங்க. பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே உட்காராதீங்க. இது நீங்கள் சும்மா போய் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு எதுவும் லாஸ் ஆகிட போகிறது இல்லை. ஸோ இறங்கி பாருங்கள், அப்போ தான் வந்து விஷயம் புரியும். ஸோ ஆன்லைன்லேயே பார்த்துட்டு ஆன்லைனில் கூகுள்லேயே வந்து பண்ணலாமா வேணாமா அதை பற்றியே சும்மா தியரியாகவே பார்த்துக்கிட்டீங்க, ஒன்றுமே புரியாது. ப்ராக்டிக்கலாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ப்ராடக்ட் செலெக்ஷனுக்கு அடுத்து இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லலான்னு இருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்கிற விஷயங்களே சில பேர் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைக் கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி கேம்பிளிங் மாதிரி வந்து அதை கொண்டு போய் எல்லாரையும் தேவையில்லாமல் உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கம்பல்சரி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.